நாமம் தலை காக்கும் செய்த பாவம் முன்னை துரத்தும் உள்ளம் படபடக்கும் இந்த உலகத்தின் பாசம் முன்னம். நிறுத்தியா என்னையா அது காசம் டிபின்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. மக்களுக்கு எப்படியா புரியும்? மக்கள் ரொம்ப புத்திசாலிங்க. வாய முடியா எனக்கே சொல்லி கொடுக்குறியா? சார் ட்ராக் பண்ண பொண்ணுங்களுக்கு அடுத்த கால் ஷீட் இருக்காங்க, கிளம்பணுமா? ஏன் காசு வாங்கல? ஃப்ரீயாவா பண்றாங்க? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஃபேவர் வேணும்னா என்ன கேட்கணும்? நீ என்ன ரெக்கமெண்டேஷன்? இல்ல உங்ககிட்ட ஃபேவர் கேட்டா நீங்க என்ன கேப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லாதடா பட. டேய் நம்ம ஸ்டைல்ல எதையாவது பாடுறா. ஓகே குருஜி. பாடு. லடுக்கி 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 ஏ வந்து புட்டா சென்னை திருக்கி. ஏ லடுக்கி 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 ஏ வந்து புட்டா சென்னை திருக்கி. சார் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க சார். உள்ள வர சொல்ல. சரிங்க சார். டேய் அந்த பொண்ணு தான். எப்படி இருக்கு ரியாக்ஷன்? உழுந்தடிச்சு ஓடி வந்திருக்கு பாரு. லடுக்கி லடுக்கி லடுக்கி. அந்த லடுக்கிய தூக்கிட்டு தடுக்கிய போடு. தடுக்கியா? ஓகே. தடுக்கி 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 ஏ வந்து புட்டா சென்னை திருக்கி. 1 2 3 தடுக்கி 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 விழுத ஏ தடுக்கி 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 நெஞ்சில் நான் விழுத திருக்கி. தடுக்கி 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 ஏ தடுக்கி 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 நெஞ்சில். ஆனா இதுவும் ஏதாவது கட்ட பஞ்சாயத்து கேஸானே? இல்லடா பர்சனல் கேஸ். ஓஹோ. ஏ தடுக்கி 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 நெஞ்சில் நாலு விழுத திருக்கி. தடுக்கி 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 தடுக்கி. ஏ வா. ஏய் யார் பண்ணீங்க? உங்க ஃபேன்ஸுங்கண்ணா. ஃபேன்ஸா? காசிமேடு தேவசூர்யா ஃபேன்ஸ் அசோசியேஷன். இது எப்ப ஆரம்பிச்சீங்க? இப்பதான் நான் கொஞ்சம் முன்னால. இதுக்கு முன்னாடி ஒரு குரூப் வந்து ஸ்கிரீன்ல உங்க பேர் வரும்போது தேங்காய் கற்பூரம் எல்லாம் காட்டுறோம்னு சொல்லி 25,000 ரூபாய் வாங்கிட்டு போனாங்க. கேவலம் கை கூட தட்டல. நாங்க அந்த டைப் இல்லனா. வேற எந்த டைப்? அவனுங்க வாங்கிட்டு போயும் தட்டல, நாங்க வாங்காமையே தட்டுவோம். அப்பனா ஓகே, வந்து உட்காரு. தேங்க்ஸ்ங்கண்ணா. சரி இப்போ என்ன விஷயம் வந்தீங்க? சொல்றேன். உங்களுக்கு பிறந்தநாள் வருது இல்லனா? அன்னதானம் பண்ண போறீங்களா? ரத்த தானம் தமிழ்நாடு முழுக்க பண்ணலாம்னு இருக்கிறோம். வெரி குட். என் பிளெஸிங்ஸ் உனக்கு எப்பவும் இருக்கும். பிளெஸிங்ஸ் வேணாண்ணா, பிளட் தான் வேணும். யாருது? உங்களுதுதான். What nonsense you are talking? விளக்கமா சொல்றீங்கண்ணா. ஏய் கதவு மூடுங்கடா. ஏய் அந்த கதையை மூடுடா. நாடு முழுக்க உங்க ரத்தத்தை தானம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேனா? ஏன் ரத்தத்தை தானம் பண்ண நீ யாரா? அடுத்தவன் டியூன்ல பாட்டு போறதுக்கு நீ யாரா? வாட்ச்மேன் கால் தி போலீஸ். ஐயோ என்ன அடிக்குற? எதுக்கு சார் அடிக்கிறீங்க? சொல்லிட்டீங்க சார். மின்னல் சிவா கிட்ட அனாவசிய கேள்வி கேட்டா பதில் இப்படி தான் வரும். அதனால எல்லாத்தையும் மூடிக்கின்னு சொல்றத மட்டும் என்ன சார் செய்யணும்? டியூன் போடணும். அதுக்கு லிரிக் எழுதி பாட்டு பாடி எங்களை சந்தோஷப்படுத்தணும். ஓகே. டேய் B22. ஓகே சார். தக்காளி அத்த பொண்ணு தக்காளி அவ வந்தாலே ஆகுது என் மனசு கேப்பகளி. தேமாலி கபாலி அனார்கலி என் தலையில ஒக்காளி. உங்ககிட்ட பாட்டு கேட்டு வர டைரக்டரும் ப்ரொடியூசர் தான் கேனா என்னையும் கேனன்னு நினைச்சியா? நான் என்ன சார் பண்ணேன்? எதுக்கு அவசரப்படுற? இப்ப பதில் சொல்றேன். ஏய் அதோட ஒரிஜினல் டியூன் பாடுங்க. எதுக்கு அரசல் வாங்குனேன்னு தெரியுதா? புரிஞ்சது சார். நான் புரிஞ்சுக்கினேன். நீங்க என்கிட்ட இருந்து புதுசா எதிர்பார்க்கறீங்க. அவுத்தோடு. உங்களுக்கு இவ்வளவு மியூசிக் சென்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த கேப் மாதிரி தனலாம் வேணாம், சொந்தமா பாடுறா. பை காட்ஸ் கிரேஸ் சொந்தமா டியூன் போடுற அவசியம் இதுவரைக்கும் எனக்கு வரல சார். இப்ப வரும் பாரு. சடனா வராது சார். எதுக்குடா வராது? சும்மா இப்படி அடிக்காதீங்க சார். சார் நான் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி சூப்பரா ஒரு டியூன் போட்டேன் சார். அது இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்கல. யாரும் வாங்கல. இப்போ நான் அதை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் சார். அள்ளி விடு. வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டானே, வராத விஷயத்தை வர சொல்ல வைப்பானே, ஏறி ஏறி போனாலும் இறங்கி இறங்கி வந்தாலும் குப்புரே போட்டு கும்மி கும்மி அடிப்பானே. ஐயோ ஐயோ அம்மா மாட்டிக்கிட்ட சும்மா தும்சம் பண்ணுறா சும்மா பட்டைய கிளப்புறான் அம்மா தும்சம் பண்ணுறா. நீ எடுத்துக்கிட்ட ராகம் என்ன, பாடுற தாளம் என்னடா? பாட்டு எந்த நம்பர்ல இருக்கு? இந்த பாட்டோட டெம்போ என்ன? தகிட தகிட தா 24 தகதமி தகதமி 68. ஒவ்வொரு தடவையும் தமிழ் சினிமா சங்கீதம் செத்து போயிடுமோன்னு பயமா இருக்கு. நாங்க ஃபேன்ஸ் உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. புரிஞ்சு போச்சு சார். நீங்க என் ஃபேன்ஸ் இல்ல சார், அவங்க ஃபேன்ஸ். நீ வேஸ்டடா. இத புரிஞ்சிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. தேங்க் யூ சார். மேட்டர் புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். அந்த பொண்ணு நாளைக்கு ஃபைனல்ஸ்ல. இதுக்கு மேல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பேலன்ஸ் ஃபைனல்ஸ்ல பாருங்க. வெரி குட். மேல வருவ. மேல போகாத வரைக்கும் சந்தோஷம் சார். அது நீ நடந்துக்கிறத பொறுத்துக்குது. இவ்வளவு ரியாக்ஷனை நான் எதிர்பார்க்கல சார். யோ சார், இந்தாயா உன் பேங்க் ரசீது. உன் கிரெடிட் கார்டு கடனை அழகிரி அடைச்சிட்டாரு. இனிமே கடன் வாங்கினா உன் டாப் எகிரின்னு அண்ணன் சொல்ல சொன்னாரு. ஓகே சார். இது எவ்வளவுங்க? சூப்பர் சிங்கர் போட்டியில செமிஃபைனலுக்கு வந்த ஸ்ராவணி தானே நீங்க? ஆமாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஃபைனல் போட்டியாச்சே, நீங்க போலையா? நான் பார்ட்டிசிபேட் பண்ணலங்க. ஹலோ அண்ணா, நம்ம அன்னைக்கு ப்ரோகிராம்ல கலந்துக்கலாம்டா. என்னடா சொல்ற? இப்ப அவ எங்கங்கறா?
மேடம் நீங்களா? ஆமா, நீயும் என் ஃபேன் தானா? சாதாரணமான ஃபேன் இல்லைங்க, பயங்கரமான ஃபேன். உங்களுக்கு அனுப்பின எஸ்எம்எஸ்க்கு நான் பில்லு கட்டலன்னு அவுட் கோயிங்க கட் பண்ணிட்டாங்களா பாருங்க. ஓகே, ப்ரோக்ராம் அங்க நடந்துகிட்டு இருக்கப்போ நீங்க இங்க என்ன பண்றீங்க? வாங்க போலாம். ஏயா, ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணல அவ்வளவுதான். ஹலோ சார், நான் தேவசூர்யா. ப்ரோக்ராமுக்கு டைம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு இன்னும் வரலையே. எல்லாம் தெரியும். சரி, அதுக்கு இப்ப நான் என்ன பண்றது? ப்ரோக்ராம போஸ்ட்போன் பண்ணு. எதுக்கு அந்த அவசரம்? பாத்து போக கூடாது, ஏதாவது ஆயிருந்தா? அது இல்ல சார், டிவில நம்ம ஸ்ராவினி மேடம் ப்ரோகிராம் வர டைம் ஆயிருச்சு, அதனால தான் கொஞ்சம். அப்படின்னா நீயும் என்ன மாதிரி அவங்க ஃபேனா? ஆமா சார், அவங்க ஃபேன் சொல்றீங்க, டிவி முன்னாடி இருக்காம இங்க என்ன பண்றீங்க? நம்ம ஸ்ராவணி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பேட் நியூஸ். என்ன சொல்றீங்க? அவங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலையா? சார், இந்த சின்ன இதயத்துல பெரிய குண்ட போட்டீங்களா சார்? நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா யாரையாவது ஹெல்ப் கூட்டி போய் தண்டவாளத்துல தலைய வச்சு செத்து போயிருவேன் சார். ஸ்ராவணி மேடம் பாட்டு கேட்காம நான் வாழ விரும்பல சார். யாராவது நான் ஐயா, நீ கவலைப்படாத தம்பி. ஸ்ராவணி கண்டிப்பா ப்ரோகிராம்ல கண்டிப்பாங்க. நம்மள ரசிகர்கள் எல்லாம் பாடுவாங்க கண்டிப்பா. நான் சொல்றேன்ல, நீ கவலைப்படாத. போ போ, நான் பாத்துக்கறேன். போ. ஸ்ராவணி மேடம், நீங்க கண்ணீர் விடக்கூடாது, ரசிகர்கள் கண்ணீர் விடாம பாத்துக்கணும். What is this? இது பாட்டா? அந்த லிரிக்ஸ் என்ன? சும்மா சுத்தி பாடுற? அண்ணா, அவனுக்கு கொடுத்த டோஸ் பத்தல போல இருக்கு. அற்புதம், ஃபேண்டாஸ்டிக். செமிஃபைனல்ஸ்ல பாடின பொண்ணு மாதிரியே இல்ல, சாட்சாத் அந்த சரஸ்வதியே வந்து பாடின மாதிரி இருந்தது. Give her a big hand. Thank you, sir. இல்ல பரவாயில்ல. ஓகே. ஆசைப்பட்டீங்களா? இந்த சக்சஸ் எந்தல்ல, என் மேல அக்கறை காட்டி என்னை இங்க அனுப்பி வச்ச என் ஃபேன்ஸோடது. என்ன உன் பாட்டுக்கு பரிசு கொடுக்கறான்னு ஏய். நினைச்சியாக்கும். சாரி. ஃபேன்ஸ் எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்ணாம எனக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு அது மூலமா லைக் பிளட் டொனேஷன், ஏழைங்களுக்கு உதவி பண்றது, இந்த மாதிரி நற்பணிகள் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்ளும். ஏய், பாப்பா சொல்லிச்சுல, குச்சி தரவனுக்கு இப்போ. விடுங்கடா டேய். சித்தப்பா, இப்ப வரப்போறோட டீடைல்ஸ் எல்லாம் நல்லா விசாரிச்சுக்கிட்டீங்களா? ஏன் ரொம்ப நாள் ஃப்ரெண்டு கோபால் சாமியோட ரெக்கமெண்டேஷன்மா. ஆ. இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்க்க கூடாதுமா. மனுஷன்னா குறை இருக்கதான் செய்யும். ஏய், யாரு கூடயும் குல்சா வாடா, ஜாக்கிரதை நடந்துங்க. வெத்தலை போடுற மாதிரி தான் வாழ்க்கைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வெத்தலை பாக்க சுண்ணாம்பு மூணும் ரொம்ப கவனமா கலந்தாதான் வாயும் செவக்கும், வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். இல்லன்னா வாய் வந்த மாதிரி வாழ்க்கை வெந்து போயிடும் இல்லையாமா? இவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிற உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள அமைய போறானோ பயமா இருக்கு. நீங்க எதுக்கு பயப்பட வேண்டாம், அவளை கட்டிக்க மன்மதனே வருவான். வெல்கம். நானு தெரியும், உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க, இங்க உட்காருங்க. சீக்கிரம் முடிச்சிருங்க, இல்லன்னா நிறைய பேரை பார்க்க வேண்டியதா இருக்கும். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். என் ஃப்ரெண்டு கோபால் சாமியோட ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். பொண்ண பார்க்க வேண்டியது, ஓகே சொல்ல வேண்டியது, அப்புறம் என்ன பிபி பிபி டும் 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 டும், அவ்வளவுதான். பிபிபி டும் டும் டும்மா? நான் என்ன பொண்ணு பார்க்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். என் ஃபேன்ல ஆமாங்க, நான் தான். இவரை முன்னாடியே தெரியுமாமா? தெரியும் சித்தப்பா, இவர் என்னோட பெரிய ரசிகன். ஆமா, உங்க பேர் என்ன? ஆஹா, என்ன சொல்றது? சார், என்ன பத்தி நீங்க எதுவுமே சொல்லியா? சொல்லிருப்பேன், மறந்துருக்கோம்ப்பா. இவர் பேரு சரத் பாபுமா. ஓஹோ, நீங்க என்ன பண்றீங்க? இதையுமா சொல்ல? ம்? சொன்னேன்ப்பா, இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்மா. எங்க? சார், நீங்க இத கூடவா சொல்லல? உணர்ச்சி வசப்படாதப்பா, மறுபடியும் சொல்லிடுறேன். இவர் டாடா இண்டிகாம்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்க்கறாருமா. இது எல்லாத்தையும் ஒரே ஃப்ளோல அடிக்கிற பாருங்க. ஓகே. செக்ரட்டரியேட்ல இருக்கிற கோபால் சுவாமி சார் அனுப்புன மாப்ள டாடா இண்டிகாம்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வர்க் பண்றேன். என் பேரு ஷரத். முதல்ல நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகலாம். அப்பதான் உங்களோட பிளஸ் மைனஸ் எல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியும், என்னோட பிளஸ் மைனஸ் எல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியும். Then we'll think of marriage. இது ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்கும் போல இருக்கு. ஹலோ, அப்படியா? நிஜமாவா? சரி, மொத்தத்தை நான் பாத்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனை சித்தப்பா? அது ஒண்ணு இல்ல, கிரெடிட் கார்டு பிரச்சனைமா. வாங்கும் போது வாங்கிக்கோன்னு கெஞ்சுவாங்க, வாங்கினதுக்கு அப்புறம் கத்தி எடுத்து மிரட்டுவானுங்க. இப்ப என்னடான்னா வீட்டுக்கு ரவுடிகள் அனுப்பி கரெக்டா பண்றானுங்க. இது நியாயமா தம்பி? இல்லவே இல்லைங்க. ஐயோ, ஒரிஜினல் ஷரத் வந்துட்டான் போல இருக்கு. சார், அவனுக்கு தான் நினைக்கிறேன். நான் போய் டீல் பண்ணட்டுமா? நீங்க இருக்குது அந்த கேடி பசங்களை நானே சமாளிச்சுக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை? நான் போய் பேசி பார்க்கறேன் சார். ப்ளீஸ் லீவ் மீ. சரத் பாபு, விடுங்க. இதெல்லாம் என் சித்தப்பாக்கு அப்பளம் சாப்பிடுற மாதிரி. ஆமா, அப்படியே ஒரிக்கிடுவேன். நீங்க உட்காருங்க. ஐ அம் ஷரத். நீ சரத்தா இருந்தா இல்ல பரத்தா இருந்தா எனக்கு என்ன? சார், நான் தான். நீ யாரு, எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். மரியாதையா வெளிய போயிரு. நீங்க தானே ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. அப்பா வர சொன்னேன், இப்ப போடான்னு சொல்றேன். போடா. என்ன சார், மரியாதை இல்லாம டான்றீங்க? நான் அப்படித்தான் மரியாதை கொடுக்க மாட்டேன். நீ என்னடா புடுங்குவ? உங்களை விட மாட்டேன், செக்ரட்டரியேட்ல வச்சுக்கிறேன்.
ஒரு நிமிஷம் இருங்க வரேன். செக்ரட்டரியேட் பேரை சொன்னா நான் சேக்காய் போயிருவேன் நினைச்சியா? செக்ரட்டரியேட் கோபால்சாமி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களுக்கு ஆஃப்டர் ஆல் ஃப்ரெண்ட், எனக்கு டைரக்டா சொந்தம் தெரியுமா? நான் ஏய், அவர்கிட்ட ஏய், என்னது அவர்கிட்ட சொல்லி இவரை ஜெயில தள்ளுவியா? இவரை சும்மா விட நான் ஏதோ பேசுறேன், நீ ஏதோ பேசுறியா? நான் அந்த கோபால்சாமி கோபால் சாமியாவது கொங்கா சாமியாவது நீங்க உள்ள போங்க சார். வாடா. ஐயோ செத்தே போயிருப்பேன். அந்த கோபால்சாமி அனுப்பின மாப்பிள்ள நான் தானே, அந்த லூசு கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். ஏய் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இப்ப அதை லவ் பண்ணிக்கிறியா? லவ் பண்ணா ஏன் பொண்ணு பார்க்க வரேன்? நான் பண்ணி நிக்கிறேன். யார? நீ பார்க்க வந்த பொண்ணு. அந்த பொண்ணு கூட உன்னை லவ் பண்ணதா? என்ன லவ் பண்ணிருந்தா உன்னை என்னதுக்கிட்ட பொண்ணு பார்க்க வர சொல்லுவா? கரெக்ட் தான். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணணும். எதுக்காக பண்ணணும்? யாருக்காக பண்ணணும்? எனக்காக தான். Who are you, man? அது அவங்க சொல்லுவாங்க. பணத்தை வாங்கின கட்ட மாட்டியா நீ? என்ன சொன்ன அந்த இடியட்? வெட்டிங் கார்டை பத்தி பேசும்போது கிரெடிட் கார்டை பத்தி பேசக்கூடாதுன்னு தலையிலே தட்டி அனுப்பிட்டேன். தேங்க்ஸ் தம்பி. சொந்தம் நாயிட்ட அப்புறம் தேங்க்ஸ் எதுக்கு ஆண்டி? இப்படி ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம டிராவல் ஜஸ்ட் பிகினிங். எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. என்ன? உங்க டிராவல்ல என்ன தவிர வேற யாராவது பார்ட்டிசிபேட் பண்றாங்களா? நோ நோ நோ, நம்ம ஒன் பை ஒன்னா பழகலாம்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அப்பதான் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். நிறுத்துங்க. எதுக்கு சின்ன பிள்ளை போட்டு அடிக்கிறீங்க? நிறுத்துங்கப்பா. பில்லு கட்டலங்கிறதுக்காக அடிக்கிறதா? டிஸ்கவுண்ட்ல வாங்கின துண்டு மாதிரி இருக்காரு, அவரை போய் அடிக்கிறீங்க. பாவங்க, இதெல்லாம் நியாயமா? கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துங்க. வேணும்னா அவருக்கு வந்து நான் பணம் தரேன். இந்தாங்க. ஏய், அவர் கோல்ல அவருக்கு திருப்பி தாங்க. சார் நீங்க போய் சென்னை வாங்கிக்கங்க சார். கூட்டிட்டு போங்கடா, புரிஞ்சுக்கங்க. ஷவனி மேடம் நீங்களா? ஆச்சரியமா இருக்கு. நீங்க எப்படிங்க? கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், உங்களை பார்த்ததும் அப்படியா? வாட் a coincidence. நான் கூட கோயிலுக்கு தான் போயிட்டு இருந்தேன். இந்த கரெக்டா பார்த்து நின்னுட்டேன். எல்லா சனிக்கிழமையும் கோயிலுக்கு போறது என் வழக்கம். ஓட்டுங்க. என்னாச்சுங்க? அங்க என் ஃபேன்ஸை யாரோ அடிக்கிறாங்க. உங்களை எதுக்கு அண்ணான்னு கூப்பிடுறாங்க? தமிழர்கள் அண்ணான்னு கூப்பிடுறது சாதாரண விஷயம். கொஞ்சம் இங்கே இருங்க. அவங்ககிட்ட பேசுறப்ப நீ யாரு அடையில? மனிதன் நான் எந்திரன்டா. அங்க வாங்கி பாத்துக்கிறாடா. இப்போ just பண்ணுங்க, அவன அப்புறமா போட்டு மிதிக்கலாம். சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். சார் பா சார் அனுப்பிச்சு விடுங்க சார். சார் சார் வேண்டாம் சார். இந்த ஏரியால உங்க பார்த்தா டப்பா டான்ஸ் ஆடி போய்டும். பணம் வேணுமா? ஓகே சார் ஓகே. ராவணி மேடம் நீங்களா? காயம் எதுவும் பெருசா படலையே. காயம் பெருசு இல்ல, ஆனா ரொம்ப வலிக்குது. நல்ல வேளை அண்ணன் வந்ததனால தப்பிச்சோம். அதுல என்ன இருக்குங்க? டைம்க்கு மேடம் வந்து சடன் பிரேக் போட்டதனால தப்பிச்சீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வர மேடம் வர சார். என்னங்க இது? அவன் அநியாயமா உங்களை அடிக்க வர, நீங்க ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க? அவன் செஞ்ச தப்புக்கு ராத்திரி அவனே வருத்தப்படுவாங்க. காந்தி என்னங்க சொல்லிருக்காரு? ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காட்டினாரு. நம்மால அதை கடைபிடிக்க முடியாது. அட்லீஸ்ட் அடிச்சவனை திருப்பி அடிக்காம இருந்தாலாவது மேல இருக்கிறவர் கொஞ்சமாவது சந்தோஷப்படுவார். ஐயோ இன்னும் மேலே கைய வைக்கிறாங்க. எண்ணிட்டு நான் மொத்தமா 50 lakhs. 10 lakhs ரூபாய் உள்ள வை. என்னய்யா? விடிய கும்மு கும்முனு கும்மி என்ன துவைச்சு தொங்க விட்டுட்டாங்க. நம்ம பசங்களுக்கு இன்னும் பாக்ஸிங் பிராக்டிஸ் முடியல. முடிஞ்சவன அனுப்பி வைக்கிறப்போ. ஐயோ மறுபடியும் அண்ணா இதுக்கு வேலை தாங்க. அண்ணா ஐயோ. ஹலோ. நான் தாங்க ஸ்ராவணி. ஹலோ சொல்லுங்க ஷாவணி மேடம். ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட பேசணும் போல தோணுச்சு. அப்படியா? இப்போ நான் எங்க வரணும்? ஆபீஸ் டைம்ல நீங்க எதுக்கு வெளியே வரணும்? நீங்க அங்கேயே இருங்க, நானே உங்க ஆபீஸ்க்கு வரேன். தேங்க்ஸ்ங்க. பை. என்ன நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஷாவணி வராண்டா. இங்கயா? ஆபீஸ்க்கு. உனக்கு ஆபீஸ் எங்க இருக்குது?